நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்போதுமே பாருங்க, மகர ராசிக்காரங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா மகர மட்டும்தான். இவங்க ஒரு லட்சிய துணைக்கு ஓடிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க யாரும் சொல்ல எதுவுமே கேட்க மாட்டாங்க. தன் மனசுக்கு என்ன பண்றதோ அது நச்சுன்னு செய்யக்கூடிய ஒரே கேரக்டர் மகர மட்டும்தான். தைரியம், தன்னம்பிக்கை, கற்பனை, கலை எல்லாமே டக்குன்னு கத்துக்கூடிய ஒரே ராசினா மகர மட்டும்தான். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? தயவு செய்து சொல்றேன், சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார்? ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை, ஆடம்பரம், சொகுசு காரு, சொகுசு பங்களா, வாழ்க்கையில நிம்மதியான ஒரு விஷயத்தை காட்டுறது யாருன்னா சுக்கிர பகவான் தான். அதனாலதான் இவருடைய திசா புத்தி வந்தா எல்லாருமே நம்ம ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்ப்போம், நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா. உங்க குடும்பத்துல யாரும் சுக்கிர தசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்தி வந்தாலும் சரி, இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு விதம் பலன் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, உங்க ராசில இருந்து பாருங்க. ஸ்ட்ரைட்டா சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரம் 5ஆம் வீட்டு அதிபதி. எப்படி உங்க ராசிக்கு அவர் தான் 5ஆம் வீட்டு அதிபதி. இப்ப 5ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? ஆசை இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் இருக்குது. அடுத்து பூர்வீக சொத்து இருக்குது, குழந்தைகள் இருக்குது, நிறைய விஷயம் 5ஆம் பாவத்துல ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எந்த தோஷம் இல்லாம இருக்குன்னா, எல்லா கிரகமும் நல்ல ஒரு பலத்துல 5ஆம் இடத்துல ஸ்தான பலம் வாங்கியிருந்தா சூப்பரா இருக்கும். அது நல்ல ஸ்தான பலமா இருக்கும். ஏன்னா இதுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வர்றார். அடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் உங்களுக்கு பாருங்க ஸ்ட்ரெயிட்டா எப்படி 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில் கிடைக்கக்கூடிய அந்த கௌரவம் எல்லாமே பாருங்க இந்த சுக்கிர பகவான் தான் வருது. இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான் வர்றாரு. அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் இந்த அளவுக்கு பலமா இருந்தா கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே சூப்பரா அனுகூலமா உங்க பக்கம் தேடி வரும். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை பாருங்க, சரி சனி பகவான் உங்களுக்கு 7 சனி கிடையாது, ஓகே, 7 சனி எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. ஆனா சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இருந்தாரு. அந்த புதன் வக்ரத்துல இப்ப இருக்காரு 1 மாசமா. 1 மாசம் வக்ரம் தான். வக்ரம் என்ன? பின்னோக்கி போறாருன்னு அர்த்தம். வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சா மகர ராசி? நீ கேட்டுக்கோங்க. எப்படி செரிமான பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, தோல் பிரச்சனை, கால்வலி, கால் பெயின் எத்தனை பேருக்கு மட்டும் இருந்துச்சா பாருங்க. அப்படி இல்லையா வேலை உத்தியோகத்தை எத்தனை பேர் விட்டுட்டாங்க? மேக்சிமம் 1 மாசம் இல்ல 30 நாள் 40 நாள் வேலை உத்தியோகம் மாறிப்பாங்க, இல்ல வேலையை விட்டுருவாங்க. வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். மகரத்தை பொறுத்தவரை கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும் மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா கிரகம் அந்த அளவுக்கு பலவீனமா இருந்துச்சு, சரியான ஒரு பலன் இல்ல. நீங்க கேட்டுக்குங்க, எத்தனை பேர் மகராசில பண்ணாலும் இதை கேட்டு பாருங்க. இதுல இல்லைன்னு மறுப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு தடங்களை சந்திச்சாங்க. வேலையும் சரி, வருமானம் சரி, தொழிலும் சரி, படிப்புகளையும் சரி, நிறைய தடங்கள் சந்திச்சு. ஆனா 7 சனி முடிஞ்சு நிம்மதி இல்லைன்னு ஒரு குழப்பத்துல போனவங்க மகரம் தான். இதை நம்ம ஏன் சொல்றோம்னா, நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? மகர ராசிக்காரன். இப்ப முதல் பலன் என்ன சொல்றேன், மகரத்தை பொறுத்தவரை இந்த டைம் எடுத்தோன்னு பாருங்க எல்லாமே வெற்றியா மாறும். என்ன காரணம் தெரியுமா? சிவராஜ யோகம்
சூப்பரா இருந்து உங்க ராசிய சூரியன் எப்படி சூரியன் குரு டைரக்டா பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம புதன் வக்ர நிவர்த்தி இந்த சுக்கிர பேச்சில ஆகிறார். இதனாலதான் நான் நல்லது நடக்குங்கிற விஷயத்தை கொண்டு போறீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. எப்படி வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல உத்தியோகமான ப்ரமோஷனான வேலை, அதுவும் அரசாங்க வேலை இல்ல அரசாங்க வேலை இல்லைன்னா தனியார் வேலை தலைமை பொறுப்புக்கு நீங்க போகலாம். என்னை திருப்பி கேளுங்க. நீங்க எத்தனை பேர் மகராசி தான் கேட்டுங்க. நான் சொன்னல இந்த சுக்கிர பேச்சு இந்த 15 உங்க வாழ்க்கை தலையெழுத்து மாறும். ஆசைப்பட்ட வேலை, வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல பார்த்தாலும் எங்க வேலை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. ஒரு லீடரான ஒரு போக போறீங்க. எப்படி தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போறீங்க. உங்க பக்கம் தேடி வரும். நீங்க தேடி போன உங்களை எல்லாமே தேடி வந்துடும். நீங்க கவலைப்படாதீங்க. மகரத்தை பொறுத்தவரை லீடரான குரூப் கண்டிப்பா தேடி வரும். அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் எழுதுங்க. ரிசல்ட் எழுதி பாருங்க. ரிசல்ட் பட்டு பாருங்க. உங்க பக்கம் சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கம், மகரத்தை பொறுத்தவரை அரசாங்க சம்பளம் வீட்டுக்குள்ள வரும். இல்ல அரசியலுடைய வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் சரியாகும் சொல்லுங்க. ரொம்ப தூரம் பொண்ணு மாப்பிள்ள நீங்க தேவை. அந்த சுக்கிர பேச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி கூட பொண்ணு மாப்பிள்ளைய ஆரம்பிச்சு கொடுத்துரும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு பாருங்க இந்த கடன் பிரச்சனை, லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் சரி, அப்பா சொத்து தாத்தா சொத்து வழக்கு எந்த ஒரு கேஸ் தான் இப்ப எடுத்து நடத்தி பாருங்க. உங்க பக்கம் தீர்ப்பு பக்காவா இருக்கு. மகரத்தை பொறுத்தவரை நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். திடீர் லாட்ரி யோகங்கள் அடிக்க போது மகர ராசியை பொறுத்த நான் எடுத்தோன்னே ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். இப்ப சொல்றேன். உங்க ஜாதத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு அந்த யோகமான நம்பர் எடுத்து பாருங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% மகர ராசிக்கு அடிச்சே தீரும். திசா புத்தி நல்லா இருக்கணும். அப்பதான் இங்க அடிக்கும். பார்த்து மெயினா இரும்பு சார்ந்த வேலை, எப்படி இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, நகர வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். டைமிங் பக்காவா சூப்பரா இருக்கு. பார்த்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். நிறைய நல்ல விஷயமா இருக்கு. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கெட்டதே வராது. ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி யாருன்னா மேக்சிமம் உங்களுக்கு பாருங்க சுக்கிர பகவான் 2ஆம் இடத்த நேர வருமானத்தை அடிச்சு தூக்குறார். அப்ப தொழில் ரீதியா, வருமான ரீதியா குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. பாத்துக்குங்க. நல்ல ஒரு அனுகூலமா வரும். மெயினா கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு நிறைய நல்ல விஷயம் உங்க சாதகமா இருக்கு. எந்த ஒரு கெட்டதும் நான் மகரத்துக்கு சொல்ல மாட்டேன். இந்த சிவராஜ யோகம் இருக்கிறனால சொல்றேன். நிறைய திடீர் யோகங்கள் இருக்கு, பயன்படுத்தி. உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ சொல்ல பெருசா பாதிக்காது. நல்ல ஒரு அனுகூலத்துக்கு அமைச்சு கொடுப்பார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தார். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? உத்திராடத்துல பிறந்தவங்க. தைரியமான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாரையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க, நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பயங்கரமா இருக்கும். எதுக்குமே தைரியமா இறங்கி அடிங்க. சூப்பரா இருக்கும். எந்த காரியம் தான் சரி. இது மாதிரி கடன், பகை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, போட்டி, போராட்டம், அவமானம் எல்லாமே ஒரு மாசமா புழிஞ்சு சாராக உங்களுக்கு கீழே போட்டார். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளி நிறைய தரங்களை பார்த்துருக்கீங்க. இனிமேல் நல்லா பார்க்க மாட்டீங்க. இனிமேல் நல்ல விஷயம் கண்டிப்பா இந்த சுக்கிர பேச்சுல நல்ல ஒரு மாற்றம் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ஒரு சுப செலவு, சுபகாரியம் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு உத்திராடத்தை பிறந்தவங்க, அடுத்து திருவண்ணாச்சல பிறந்தவங்க. ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நிறைய கற்பனையான குணம், லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. திருவண்ணாச்சல பிறந்தவங்க எல்லாமே நல்லதா மட்டும்தான் வரும். கெட்டது வராது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். யாரு திருவண்ணாச்சல பிறந்தவங்க சொல்றேன். ஏன்னா கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு, பக்கவா இருக்கு. நீங்க மூவ் பண்ணி அடிக்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயம் அடைவீங்க. தொழில், வருமானம், உத்தியோகத்துல உயர் பதவி, கணவனை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அவிட்டங்கிறது எதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை நிறைய இருக்குங்க. இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க எதுவுமே சரி, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயனா என்னன்னு தெரியாது. நல்லா புத்திசாலி குணம், நல்லா திறமையான குணம், அறிவான குணம் சூப்பரா இருக்கும். இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, ஒரு சுப செலவு பாக்குறது, வேலை உத்தியோகம் மாறுறது. ஏன்னா வேலை எல்லாமே நிறைய தடுமாறுறீங்க. வீட்டுல பிறந்தவங்க நிறைய செலவு அதிகமா வந்துச்சு. பிரச்சனையா பாத்தீங்க. போட்டி, போராட்டம், அவமானம் நிறைய பார்த்தது யாருன்னா அந்த வீட்டுல பார்த்தவங்க. நீங்க கேட்டு பாத்துக்குங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காது. நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா வந்துகிட்டே இருக்கும். கணவனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுகூலம் சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். வீட்டுல பிறந்தவங்க
இனிமே எந்த ஒரு கெட்டதும் அவுட்டேஜ் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு யோகம் சூப்பரா வேலை செய்யும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை திடீர் யோக பயிற்சியாகவே அமைகிறது.